ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ப்ரான் தொக்கு பண்ண போகிறோம். ப்ரான் தொக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கிளறி எடுத்து வைக்கணும். அது 10 நிமிஷம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்காட்டி நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான் தொக்குக்கு நான் எடுத்துக்கிட்டது 2 ஆனியனும் 1 கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஆனியனையும் கேப்சிகமையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கணும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கணும். தக்காளியை 2 வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் எடுத்து போட்டு கேப்சிகத்தை நல்லா கிளறி விடணும். ஒரு 10 ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 கிளறிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் குழந்தைங்க கொடுக்குறதுனால நான் காரத்துக்கு போட்டு 2 கிளறி விட்டுட்டேன். திரும்பி 10வது மாதிரி வந்து திருப்பி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டேன். முக்கால் தொட்டில் அரை ஸ்பூன் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரான் எடுத்து போட்டு நல்லா கிளறி மூடி வச்சிட வேண்டியதுதான். ஏன்னா ப்ரானில் வந்து தண்ணி இருக்கும், அதுவே தண்ணி விட்டு வெந்துடும். நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. நான் இடையில திறந்து பார்த்தேன், நல்லா தண்ணி விட்டு வெந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரான் தொக்கு நல்லா கொஞ்சம் நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா சுருளை கிண்டினேன். ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு.